தொலைஞ்சவங்களை தேடுங்க, ஆனால் தேவை முடிஞ்சதும் நம்மளை தொலைச்சிட்டு போனவங்களை நினச்சி கூட பார்க்காதீங்க. ஒருத்தர் தேடி தேடி உங்களை குறை சொல்லும் போதே உணர்ந்துக்கோங்க, உங்களுக்கான தேவை அவங்கக்கிட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்றத. மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறது தப்பாக தெரிஞ்சால் தப்பு நம்ம மேலே கூட இருக்கலாம், ஆனால் நம்ம செய்கிறது எல்லாமே தவறாக தெரிஞ்சால் கண்டிப்பாக தப்பு நம்ம மேலே இல்லை, அவங்களோட பார்வையில் தான் அது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் உண்மையான அன்பு கூட தோற்று போகுது. அதோட மதிப்பு தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அதை காட்டும்போது. நல்லவனாக இருங்க, அதில் தப்பு எதுவுமே இல்லை, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காதீங்க. ஏன்னா நல்லவங்களை இந்த உலகம் மதிக்கிறதே இல்லை. பணம் இல்லாமல் மனுஷனாக வாழ்ந்துட முடியும், ஆனால் மனுஷங்களோட வாழ முடியாது அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. யாரோ ஒருத்தருக்காக நம்மளை நம்ம மாற்றிக்கிறத விட அவங்களுக்கு நாம் யாரோ ஒருத்தராகவே இருந்துட்டு போயிடலாம். யார் அதிகமாக தப்பு செய்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்க மேலே தேவையற்ற வீண்பழியை சுமத்தி தன்னை உத்தமர் மாதிரி காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. தேவைக்காக மட்டும் நம்மளை தேடுறவங்களை தொலைச்சிட்டு போகிறதுல தப்பே இல்லை. தேவை மட்டும் இல்லை அப்படின்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளவே யோசிப்பாங்க. ஆண்களோட மௌனம் எல்லாமே ஒருபோதும் சம்மதம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது அழுக, வெறுப்பு, அவமானம், கோபம், தோல்வி, இதில் ஏதாவது ஒன்றா கூட இருக்கலாம். இப்போல்லாம் ஏமாற்றி பொழைக்கிறவங்கள புத்திசாலி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதால தான் நேர்மையானவங்க பிழைக்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நேர்மையானவங்களுக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். காயப்படுத்துகிற மனுஷங்க கிட்ட நியாயத்தை கேட்டு நிற்காதீங்க. அவங்க நியாயமானவங்க அப்படின்னா உங்களை காயப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஊர் தப்பாக பேசும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை. மற்றவங்கள தப்பாக பேசுகிற பழக்கம் உள்ளவங்க தான். குறைகளோட மத்தியில் நிறைகளை தேடி தேடி பேசுகிறவங்க தான் எப்போவுமே எல்லாராலையும் நேசிக்கப்படுவாங்க. உங்கள் மனசை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களோட செயலை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. உண்மையாகவே கல்மனம் கொண்டவங்க அப்படின்றது இங்கே யாருமே இல்லை. அவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தங்களால் கல்லாக்கப்பட்டவங்க தான். தொடர்ந்து பேசினா வார்த்தைகள் எல்லை மீறி போயிடும் அப்படின்னு தெரியும் போது உரையாடலில் விடை கொடுக்கறதும் ஒரு ஒழுக்கம்தான். நேர்மையான